நம் நாடு என்னும் வயலில் தண்ணீருக்கு பதிலாக வெந்நீரை தண்ணீராக காட்சி சுதந்திரம் என்ற பயிரை அறுவடை செய்த நாள் இன்று ஆகஸ்ட் 15ஆம் நாள். தண்ணீர் விட்டோ வளர்த்தோ சர்வேசா, இப்பயிரை தண்ணீரால் காப்போம், கருத செய்துள்ளோமோ என்று கேட்கிறார் நாராயணன். சும்மா கிடைப்பதற்கு சுதந்திரம் என்ன, சுக்கா மிளகா என்று நம் பாரதியார் கேட்கிறார். ஆகவே இந்த சுதந்திரம் என்பது நமக்கு சும்மா கிடைத்து விடவில்லை. இதற்காக நம்முடைய தியாகிகள் பலர் தங்களுடைய இன்னுயிரை நீட்டிருக்கிறார்கள். நாம் சுதந்திர காற்றை வாசிப்பதற்காக தங்களுடைய சுவாச காற்றை நிறுத்தி இருக்கிறார்கள். சும்மா என்ற பயணம் நமக்கு கிடைக்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்த சுதந்திரத்தை நாம் கொண்டாடும் போது அவர்கள் எல்லாம் நினைவு கூறுவோம் என்று நினைத்தா அவர்கள் இந்த போராட்டங்களை இருந்தார்கள், நாங்கள் நினைவு நினைத்தார்கள். நாம் அவர்களெல்லாம் பாராட்டுவோம், அவர்கள் நினைவு கூறுவோம் என்று நினைத்து அதற்காக அவர்கள் சொல்லவில்லை. நம் நாடு அடிமைப்பட்டு அந்நியர்களால் சுரண்டப்பட்டு சொந்த நாட்டிலேயே எந்த விதமான சுதந்திரமும் இல்லாமல் நாம் அடிமையாக இருந்த நிலையை மாற்றிட வேண்டும், சுதந்திர காற்றை நாம் சுவாசிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் பல போராட்டங்கள் நம்முடைய நாட்டு போராட்டங்களை எடுத்துக்கொண்டால் 3 வகையாக பிரிக்கலாம். சட்டையின்றி ரத்தமின்றி ஆயுதம் இல்லாமல் அகிம்சை வழியில் போராடியவர் காந்தியடிகள். உயிருக்கு உயிர் என்ற ஆயுதம் ஏந்தி துப்பாக்கி சூடு முறையவற்றை நடத்தி போராடியவர்கள் சிலர். அவர்கள் அந்த பிரிட்டிஷாரிடம் இருந்த போர் படையை போல நமக்கும் படை வேண்டும் என்பதற்காக அயல்நாட்டில் சென்று இந்திய தேசிய ராணுவத்தை நிறுவி நம் நாட்டினுடைய போர்க்களத்தில் பங்கேற்றவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். இவ்வாறு நம்